எவ்வளவு மரியாதையா கூத்தாரம் பொண்டாட்டிலாம் இருங்க ஏன் அப்படிதான் சொல்லிட்டு தான் போயா அது எப்படி சொல்லுவாங்க இப்போ உன்ன சண்டையா போட போறான் அந்த மாதிரில காடு மாதிரில சொல்லிட்டு தான் போயா அப்படி இல்லப்பா என் பொண்டாட்டி நல்லவனு நான் என் பொண்டாட்டி நான் சொன்னேன் ஆமா இதுல மண்ணுக்குன்னா வந்துச்சு ஏய் உன் பொண்டாட்டி நல்லவளா இருந்தா நீ வச்சு குடுத்துற பண்ணு நல்ல ஒண்ணு 4 நாளைக்கு எனக்கு ஓட்டி விட போற உன் பொண்டாட்டி நல்லவா நீ வச்சு குடுத்துற பண்ணு இல்ல எங்கன்னா கூடு இல்ல சௌகரியப்படுற 4 நாளைக்கு நான் கூத்தாடி எனக்கு கொடுக்க போறேன் ஒண்ணும் கிடையாது உன் சம்சாரம் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும் நீ வச்சு குடுத்துற பண்ற அப்ப கூத்தாடினா கூத்தாடிக்கு தண்ணி வாங்கி கொடுப்பான் தடுப்பு வாங்கி கொடுப்பான் ஏன்னா என் பொண்டாடி இவ்வளவு மாத்தி அப்ப இது மட்டும் நேத்து கூட ஒரு பாட்டு வாங்கி கொடுத்தல என்னத்துக்கு கொடுத்தா இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுப்பேன் அதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்தா நீ பொண்டாட்டி தானமா கொடுப்பேன்னு தான் அவரு ஆசைப்படுறாரு அப்போ இப்ப இந்த ஓடு மாறுங்களாமா ஒண்ணு லட்சுமணா இந்த கம்பெனில எல்லாருக்கும் கூட மனம் வந்து கொடுப்பேன் ஆனா சத்தியமா ஒரு ஆள் கொடுக்க மாட்டேன் யாரு ஒரு ஆள் கொடுக்க மாட்டேன் யாரு வாயில் ஒரு 6 முத்து மட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா குட்டினா புராஜனா என்னடா அந்த மனுஷனை பார்த்தா லோல் பண்ற ஆளு வளமா கண்டியா ஆளு வளா ஆனா சாமான் வந்துடும் பொண்ணு தாங்காது கொடுப்பாங்க நீ ஜாகிரதையா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆளுங்க ஏன்னா இந்த என் பொண்டாட்டி மாரி ஒரே ஒட்டி விட இந்த உலகம் கிடையாது பொண்டாட்டி மாதிரியா பொண்டாட்டி மாதிரியா எங்க பொண்டாட்டி மாரி யாரும் கிடையாது பொண்டாட்டி பேர் மேரியா மாதிரியா உனக்கு கூட கவுன்சிலர் இருக்கிறாரா சப்போர்ட் அதான் சொல்றேன் உனக்கு கூட ஒரு ஆள் தூக்குற ஆளு இருக்குதுங்க உங்க பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தி கூட கிடையாது இந்த செங்கல் அப்பேற்பட்ட சாமார்த்திகாரி முந்தால கொடுத்தா கூத்தாயிட்டு துட்டு விட்டு போட்டா எத்தனை வீட்டுக்கு வந்தேன் அப்படி ஒண்ணு நிதானமா தெரியலையாவா அவன் இல்ல அந்த மாதிரி தெரியலையா எங்க அம்மால கூட மாடி போட்டு கேளு அம்மாலா ஆனா என் பொண்டாட்டி மட்டும் மாடி பண்ணிட்டாங்க என் தெய்வம்டா அம்மா விட விட பொண்டாட்டி வசதியா அம்மா என்ன பொண்டாட்டினா அம்மானா நம்மள பெத்தவங்க யாரு பத்தி சொன்னியா பெத்துக்கு வேற சொல்லுவாங்க நானா ஏமா நீ என்ன பத்தி நான் சொன்னா இல்ல அவங்க கோச்சு பத்தில நானா சொல்றேன் எப்படி என்ன கூத்தாட்டா எல்லாம் சரி எப்படின்னா என் பொண்டாட்டி நல்லா தரமையான பொம்பளை எப்படி உன் மனையில சாவாத்தி பார்த்தாது ஏண்டா யாரு கேள்ல இப்ப நான் கூத்துக்கு போறேன் ஆமா அதான் வீட்டு போய் படுத்துருவேன் ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு 20 சதத்துல வீடு கட்டிங்கிறான் நாங்க கொடுக்குற துட்டு என்ன நீ கொடுக்க ஏண்டா இன்னைக்கு ராப்புல கட்டை கட்டின்னு ஏறுறான் குதிக்கிறான் ஓடிறான் என்னென்னமோ நடக்குது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போறோம் அவனுக்கும் அந்த துட்டு சும்மாவே நின்று கிடக்குற போட்ட அந்த துணியை கூட மாத்தி போட மாட்டேன் அப்படியே நின்று போற உனக்கு அந்த துட்டு எடுத்துமா கொடுத்தா அவ சௌகரியமா ஊட்ட காட்டுறா உக்காதுங்களுக்கு தெரியும் என்னன்னு இங்க யாரு அதிகமா வாழ்கிறான் இந்த கட்டை மூட்டை காட்டுற பொட்டை பையன் கொஞ்சம் அவுச்சு போட்டு அதை வந்து அவன் வந்து முடிஞ்சு போச்சு இது கூட இந்த மழை இருக்கு நான் தப்பிச்சுக்கினேன் ஆமா இந்த மழை இல்லைன்னா இந்த கூத்து எங்கேயோ போக வேண்டிய கூத்து ஆமா இந்த மழை கரமாக சரி பண்ணி நம்ம கையில எல்லாரும் வாயும் கட்டி போட்டுடுச்சு இல்லைன்னா உன்ன நல்லா போயிருப்பான் நீ கொடுக்குறது இனிமேலும் நல்லா தான் போவோம் இனிமேல் மட்டும் போய் தெரிஞ்சு போயிச்சா ஆமா நீ கட்டிக்கிறியா ஒரு 10 சாரத்துல வீடு அது யாருடைய கஷ்டம் இந்த தும்புரு கொடுக்குறாராமா சம்பாதிச்சு போற துட்டை பொண்டாட்டிக்காரி கொடுக்குறதுனால அது சிக்கனமா வச்சு ஏதோ வீடு அது சம்பாதிக்க துட்ட பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும் உன்ன மாதிரி முட்டாளு சஞ்சல் கொடுக்க மாட்டான் உன்ன மாதிரி ஊரா கூட்டாடி வாங்கி கொடுப்பாங்க இப்ப நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குற ஆமா அந்த 1000 ரூபாய்ல 700 ரூபாய் நான் எடுத்து 300 ரூபாய் தான் கொடுப்பேன் 700 ரூபாய் எடுத்துக்கியா என்ன 11 மணி வரைக்கும் 700 ரூபாய் பசமா வச்சிருப்பேன் பாக்கெட்ல இருக்கும் 11 மணிக்கு மேல 12 மணி ஆச்சுன்னா பேங்க்ல போட்டு வந்துடுச்சு போய் பரவாயில்லையா ஒரு நாளைக்கு 700 ரூபாய் மாசம் 70,000 ஆகி போச்சடா எந்த பேங்க் கேட்டே நீ எந்த பேங்க் டாஸ்மார்க் பேங்க் என்ன புண்ணியம் அது என்னடா என்னடா புண்ணியம் ஏண்டா டேய் 1 ரூபாய் புண்ணியம் உண்டா
நீங்க கூட அதான் சொல்றீங்க ஆ. நாங்க இவ்வளவு ஆம்பளை உட்கார்ந்து இருக்கிறோம் ஆ. யாரும் போயிட்டு போய் திமிரு பிடிச்சு போய் ஆணவத்துல குடிக்கல ஆ, யாரா நான் ஆணவத்துல. நாம குடிக்கிறது திமிரு பிடிச்சு போய் ஆணவத்துல குடிக்கல ஆ, ஆ. நாடு நல்லா இருக்கணும் நாட்டு நல்ல கழிச்சு தான் இன்னைக்கு நான் குடிச்சு உடம்ப உடம்ப நாங்களா டேய், 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 ஏமாய்யா. நீ குடிக்கிறதுக்கா இப்ப கூட ஆளுங்க சொகுசா போலாம். இருங்க, அவரு அமெரிக்கால வாங்குறாரு. ஆ, டேய், நீங்க குடிக்கிறதுக்கா இந்த நாடு சுகமா இருக்கிறதுக்கு என்ன சமாச்சாரம்? ஸ்டாண்டிங் வேலை செய்யறோம் ஆ, 16 வேலை செய்யறோம் ஆ, பல்ல வெட்டுறோம் ஆமா. மோடு ஆகுறோம் ஆனா படுக்க பள்ளம் மாட்டீங்களா? ஆகுறோம். பள்ளம் வெட்டுறீங்களா கண்டி படுக்க மாட்டீங்களா? நாங்க படுக்க மாட்டோம் ஆ, ஏன்னா ஆ. இவ்வளவு வேலை செஞ்சு நாங்க குடிக்கிறோன்னா கோயிலுக்கு போயிடல ஏன்? நாங்க குடிக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குது ஏன்டா? இப்ப நாங்க குடிக்கிறதா தான் பொம்பளைக்கு ஓய்ச்சில போறாங்க பஸ்ல என்னத்துக்கு? எப்படி இப்ப டீ துட்டு கிடையாது ஆ. இப்ப நாங்க குடுவாய் தான் டீசல் போட்டு வண்டி ஏற்றி போகுது ஓஹோ, அப்ப எங்கிட்டு வரா பசங்களுக்கு முட்டை எங்கிட்டு வருது எங்க இருந்து வருது? எங்கிட்டு வருது எல்லாம் எங்க துட்டு ஓ, சாப்பாடு. ஏழு துட்டு எப்படி வருது முதியோர் பென்ஷன் எப்படி வருது ஆ, அப்புறம் ஊனமுட்டை துட்டு எப்படி வருது ஆ. மொத்தம் எங்க பணம் நாடு நல்லா இருந்தா தான் குடிக்கிற கண்டி நாங்க போயிட்டு போய் குடிச்சு ஆயிரங்கள அப்படியே நீ கேப்ப இந்த பணம் போகலாம் அப்படி நீ கேப்ப குச்சா ஊத்தா நான் வாகனம் ஒரு விற்காத ஓட்டு கம்முன்னு படுறான்னு கம்மன் இருக்கலாம். 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ணி குடிக்கிறதியா ஆ. இவ்வளவு துட்டு செலவு பண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு தூங்குதுதான் வேற குடிச்சிட்டு நான் ஒரு 4 ரோட்ல முக்கடை வாங்கி போய் 4 பேர் கிட்ட கத்தி உரம் வாங்கி வந்தா தான் ஆ, ரெண்டு வாட்டல் பள்ளிக்கு இஞ்சி கொடுக்குற மாதிரி ஆமா. போய் போய் வா. 4 இடத்துல கழிச்சு 4 பேர் உதவ வாங்கி போறியா ஆ. மொத்தம் எவ்வளவு வந்து தெரியும் பணம் டெய்லி. அது எவ்வளவு பெருமை பெருமை. அதனால குச்சை தனி காலி தப்பு ஆ. குச்சை 4 பேர் உதவாங்கன்னா தான் நமக்கு தெரியும் ஏய், போட்டோம். அப்ப உன் பொம்மநாட்டி சாமர்த்தியம் தான். ஆமா ஆ. இப்ப வீடு கட்டிக்கிட்டுப்பா அதான்பா. ஆ. எப்படி? ஆனா ஜல்லி எங்கிட்டு வருது ஆ, சிமெண்ட் எங்கிட்டு வருது சரி. அது 14 கூலி எங்கிட்டு வருது ஆ, சித்தாள் கூலி எங்கிட்டு வருது சரி. சத்தியமா இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது என்னடா இம்மா பெரிய வீட்டு வேலை நடக்குது. ரூப் மட்டத்துக்கு வந்துச்சா ரூப் போட்டீங்களா? போட போறோம் போட போறீங்க. ஆ, சரி. இம்மா பணம் வருது, இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களே, எங்கிருந்து கொடுக்குற என்ன சமாச்சாரம் கேட்கத்தானே அவள? நான் என்ன கேட்கணும் அந்த போய்யா என்ன நம்மளுக்கு வேலையை கேட்குறீங்க வீட்டுல பொம்பளைடா, அது எங்கேயும் லோன் போட்டு அது எங்கேயும் கட்டுது அது நம்ம எங்க கட்டணும் எங்க போய் லோல் படுது அது கட்டுது. ஏடா அது லோல் பட்டா கூட படட்டும், காசு ஓடும்ல, காசு எங்கிருந்து வருது? என்ன கேட்டா ஏடா அவளுக்கு தாலி கட்டின கைதை நீ தானே? ஏய் அங்க காசு வந்து என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியா உன் பொண்டாட்டி தானடா அவ? ஏன் பண்ணாடிதான் பின்ன அவளை கேளு. இதெல்லாம் கேட்டா குடும்பம் தான் கேட்டுடும் என்னத்துக்கு? எங்கிருந்து துட்டு வச்சு ஏழை துட்டு வச்சு கேட்டாச்சியா ஆ. ஒண்ணு சச்சிரு ஓ, அவ ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல. எது நீ காதல படம் கம்முன்னு போ ஆ. அது மாதிரி அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அது மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா போகும் இப்ப கூட என் கொண்டாடி ரெண்டு வேலை செய்யறானுங்களா உன் பொண்டாட்டி வீட்டுல வேலை செய்யறாங்க. வீட்டு வச்சாரு ஆ, மொத்தம் 30 வயசுல இருந்து 25 வயசு பசங்க வரைக்கும் தான் தெரியுங்களா? அது வர மாட்டானுங்களா ஏன்? அது என்ன கேட்டா இப்ப ஜவதி என்ன கேட்கிறாயா பையாத பசங்க தான் வேலை செய்யுது. மொத்தம் தண்ணிங்களா சரி அங்க ஒரு 20 பேரு ஆ. மொத்தம் 25 வயசு ஆள் தான் மொத்தமா வந்துடுறான். ஒன்னா 20 பேருமா? என்ன பண்ணா ஒரு நாள் கேட்டேன் நானு என்னடா? முன்னாடி காலையில பேக் மாட்டின்னு போனேன் ஆ, ராத்திரி வரலையே போயிட்டு வந்து எங்க போனேன்னு கேட்டேன் கேட்க வேண்டியதான் முறையாச்சா? கேட்டுட்டு ஆ, போட்டு ஆ, ஆ. என்ன சொன்னா? நான் கேட்டு அவ சொன்னா ஆ. நைட்டு கம்பெனில போட்டி வச்சாங்க நல்லா இருந்தான்னு கேட்கத்தானே? போட்டினா கம்பெனில போட்டி வைக்கிறாங்க அப்படி போட்டி நல்லா இருந்தான்னு கேட்கத்தானடா? ஏய் வேலை செய்யமாங்க அதுடா அட கைதா, அது ஓட்டி வச்சு ஓட்டியா ஒரே தான் மாறி போச்சு ஒரு வயசு தான். போட்டி வச்சாங்க சொன்ன பாரு அதான் விட்டுட்டோமா சரி. பேக் தூக்கிட்டு கூத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு மாடு கட்டிட்டு இங்க கூத்து வரலான்னு வந்தேன் ஆ, எப்போ ஒரு 12 வருஷம் ஆ, தாதா நில்லுண்ணா சரி. முன்னாடிண்ணா ஆ, இந்த வருஷம் நீ தலைவரா நில்லு ஏய், அடிச்சு பல்லு கொட்டி போடும். அந்த சோம்பேறி கைதை தான் சொல்றான்னா நமக்கு அது புத்தி வேணாம்.